Good evening everyone. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம exercise 1.1ல 6 சம் தான் பார்க்க போறோம். வாங்க क्वेश्चन படிக்கலாம். Let a is equal to x. a ஓட வேல்யூ கொடுக்கல. அதுக்கு பதில் x அந்த வேல்யூ வந்து ஹோல் நம்பரா இருக்கும்ங்கறாங்க. அந்த ஹோல் நம்பர் 2க்கு லெஸ்ஸா இருக்கும்ங்கறாங்க. தென் b க்கு பாத்தீங்கன்னா b க்கு வேல்யூ கொடுக்கல. அது வந்து நேச்சுரல் நம்பரா இருக்கலாம் அப்படிங்கறாங்க. அந்த நேச்சுரல் நம்பர் வந்து 1ஆ இருக்க கூடாது. ஏன்னா 1க்கு மேல 4க்கு கீழே. சியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம இந்த ஏவோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு ஹோல் நம்பர் கொடுத்துக்கிறாங்க 2க்கு கீழே. இப்படி பார்த்தா 0 and 1. ஏன்னா ஹோல் நம்பர் ஆல்வேஸ் 0ல தான் ஆரம்பிக்கும். தென் பியோட வேல்யூ பார்க்கலாம். பியோட வேல்யூ வந்து நேச்சுரல் நம்பர் 1ல தான் ஆரம்பிக்கும். 1 2 3 4ம் இருக்கலாம்ங்கிறாங்க. ஐ மீன் 1 இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து 1க்கு மேலே. ஸோ சியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 3,5. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் எல்ஹெச்எஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்குள்ள இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். பி இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சியோட வேல்யூ இப்போ வாங்க இந்த யூனியன் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற வேல்யூஸ் அப்படியே தான் நீங்கள் எடுத்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் எழுதும்போது இப்போ இதுலேயும் காமனாக 3 வருது. 3 வந்தால் அது ஒன் டைம் எதனா போதும். 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. 3 தான் 2 வந்துச்சு. இப்போ நம்ம 3 ஏற்றாலும் ஸோ டேரெக்டாக 5 ஏற்றிடலாம். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டு இப்போ வாங்க ஜஸ்ட் நம்ம கிராஸ் பண்ணலாம். வந்துட்டு ஏவோட வேல்யூ என்ன பார்த்தோம்? 0, 1. இதோட வேல்யூ தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். 2, 3, 4, 5. நம்ம கிராஸ் பண்ணிடலாம். 0, 2 படா 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. இப்போ நெக்ஸ்ட் 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இப்போ நமக்கு இந்த LHS ஓட வேல்யூ கிடைச்சிட்டு ஸோ we can take it as equation number 1. வாங்க நம்ம இப்போ RHS போகலாம். ஸோ வாங்க இப்போ RHSஐ கண்டுபிடிக்கலாம். இந்த LHSஐ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல நம்ம யூனியன் பண்ணிட்டு கிராஸ் பண்ணுறோம். பட் இப்படி இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணிட்டு தான் நம்ம யூனியன் பண்ணணும். ஏன்னா நம்ம யூனியன் பண்ணுறதுக்கு போது இந்த ரெண்டோட வேல்யூவும் நமக்கு தேவை. ஸோ அதனால வாங்க நம்ம ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணிடலாம். A cross B. ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? 0, 1. கிராஸ் B. பியோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? 2, 3, 4. இப்போ பார்த்தீங்கன்னா 0, 2, 0, 3, 0, 4. இப்போ 1ஆல் கிராஸ் பண்ணால் 1, 2, 1, 3, 1, 4. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் A இன்ட்டு பியோட வேல்யூ கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் A இன்ட்டு C. ஏவோட வேல்யூ என்ன பார்த்துருந்தோம்? 0, 1. கிராஸ் சியோட வேல்யூ 3, 5.
கிராஸ் பண்ணால் 0,3 0,5 1,3 1,5. நம்ம இது ரெண்டுத்துக்கூட வேல்யூவும் முடிஞ்சிடுது. இப்போ நம்ம இது யூனியன் பண்ணணும். அதாவது A into B யூனியன் B into A into C. அதான் இந்த ரெண்டு டேர்மில் இருக்கிற நம்பர்ஸை நம்ம எடுத்து எழுதணும். வாங்க எழுதிடலாம். அதையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இதுலேருந்து நான் இந்த டேர்ம் ஃபுல்லாக எழுதிட்டேன்னா இந்த டேர்மில் இருக்கிற நம்பரும் இந்த டேர்மில் இருக்கிற நம்பரும் வந்துச்சுன்னா அதை நான் எழுத மாட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி தான் நான் அதை எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எழுதுறதுக்குள்ள இந்த ரெண்டு டேர்ம்லேயே காமனாக இருக்கிற நம்பரை அன்லைன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1,3 இதில் இருக்கா அண்ட் 1,3 இதுலேயும் இருக்குது. 0,3 0,3. ஸோ இதான் காமனாக இருக்குது இந்த இதில். ஸோ நம்ம எழுத ஆரம்பிச்சலாம். 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. ஸோ நம்ம இதில் இருக்கிற வேல்யூ சரி நெக்ஸ்ட் இதில் இருக்கிறது எழுதலாம் வாங்க. 0, ஸோ அதை நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். 0,5 1,5. ஸோ இதில் இருக்கிற வேல்யூஸும் சேம் நம்பர் சேம். From 1 and 2 A into B union C is equal to A into B union A into C. Hence proved.